தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். CTET 2026 திருத்தப்பட்ட தேதி அறிவிப்பு. CTET தேர்வு 25/11/2025 நடைபெறுவதாக இருந்த தேர்வு பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேல விவரங்களுக்கு www.ctet.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். PGTRB முதுகலை ஆசிரியர் பணியிடத்துக்கு தேர்வானவர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு. சென்னையில் நடைபெறவுள்ள விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பணியிடத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு வரும் 7 மற்றும் 9ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார். ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் 77,022 பேருக்கு பட்டம் ஆளுநர் RN ரவி வழங்கினார். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணை கல்லூரிகளான 664 கல்லூரிகளில் 2022, 2024 மற்றும் 2023, 2025 ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கு தலைமை வகித்த பல்கலைக்கழகத்தின் 10 ஆசிரியர் கல்வி திட்டங்களில் பயின்ற 77,022 பேருக்கு ஆளுநர் RN ரவி பட்டங்களை வழங்கினார். 2026 UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு அறிவிப்பு வெளியானது. 2026ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு குறித்த அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. IAS, IPS உள்ளிட்ட பதவிகளுக்கான குடிமைப்பணி தேர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளை UPSC நடத்தி வருகின்றன. 24 வகையான குடிமைப் பணிகளுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு என 3 படிநிலைகள் உள்ளன. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC 2026ஆம் ஆண்டுக்கான குடிமைப் பணிகள் தேர்வுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.civilserviceexaminations.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். TNPSC குரூப் 4 கலந்தாய்வு தேதி வெளியானது. TNPSC குரூப் 4 தேர்வில் தேர்ச்சி பெற்றோருக்கு பிப்ரவரி 24, 25 2ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூலச்சான்று சரிபார்ப்பு நாள் மற்றும் விவரங்களை www.tnpsc.government.in இல் காணலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.